ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான கிளைமேக்ஸ் எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. சுபாஷ் வந்து ஜோசியர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. உடனே வேக வேகமாக ஓடி வராங்க. என்னங்க பயமுடுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா கிட்ட. இல்லை இல்லை அவ அப்படியே போயிட்டான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுபாஷ் நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு வச்சிருக்கீங்க? இது ஆதாரம் எதுவும் இருக்குமா? தெரியாதுல்ல நான் போனது. தெரியலையே அங்கே கேமரா எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்துருக்கலாம்ல. பார்த்துருந்தா அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா நீங்க தப்பிச்சிருக்கலாம். கடைசியில வந்து வேற யாரும் பார்த்தாங்களா? ஆமா, அவங்க அசிஸ்டன்ட் பார்த்தாங்க. அப்பன்னா காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் தான். இப்ப ஒரு பிரச்சனைய சமாளிக்க சொன்னா, இன்னொரு பிரச்சனைய வந்து சொல்லி வச்சிருக்கீங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நான் வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பேனேங்கிற மாரி மகா வந்து யோசிக்கிறாங்க. அப்பன்னா நம்ம சிக்க போறதுல துளி கூட சந்தேகமே இல்ல. என்ன பண்ணலாங்கிற மாரி மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து அங்க போறாங்க. நம்ம ராம் போனோனே வந்து, யார் இது மாரி பண்ணது? உங்க சித்தப்பா சுபாஷ் தான். அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. இது நம்புற மாரி இல்லையேன்னு சொல்லி ராம் வந்து விசாரிக்கிறப்ப, கரெக்ட்டா சார் ஆதாரம் இருக்கு சார் பாருங்கன்னு சொல்லி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பார்க்குறாங்க. இது மாரி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அவரோட அசிஸ்டன்ட் ஜோசியரோட அசிஸ்டன்ட் புடிச்சு இழுக்கிறதையும் கவனிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனா இருப்பினும் வந்து சுபாஷ் தான் இது மாரி பண்ணிட்டாங்க. தெளிவா தெரிஞ்சுச்சு. இந்த ஆதாரத்த வந்து நல்லா சேஃப்கார்டா வச்சுக்கங்க. இன்னொன்னு நம்ம செல்ஃபோன்லயும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னோனே, சுபாஷ் இது மாரி பண்றத வந்து செல்ஃபோன்லயும் வந்து வீடியோ ஆதாரமா எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து வேக வேகமா வராங்க. ராம் என்னது வர மாரி தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது, ராம் வந்து வீட்டுக்குள்ள வந்து வராங்க. என்ன ராம் திடீர்னு வந்து யூனிஃபார்ம் போட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராம் என்ன சும்மா எதார்த்தமா வந்திருப்பாங்கிற மாரி தான் அர்ச்சனா வந்து பேசும்போது, ஆமா எதார்த்தமா என் கடமைய செய்யலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லி மாஸ் பண்றாங்க. எதுக்காக நேத்தி ஜோசியர பார்க்க போனீங்க? ஐயய்யோ! ஜோசியர பார்க்க மட்டும் போனது தான் தெரிஞ்சுச்சா? இல்ல வேற எதுவும் தெரிஞ்சுச்சா? நேத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுச்சு. வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சேதுராமன் கேட்டோனே, நீங்களே ஆதாரத்த பாருங்கன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்த காட்டிர்றாங்க. இதுக்கு பின்னாடி மைண்ட் கேம் ஏகப்பட்டது இருக்கு. மகாலட்சுமி தான் இதுக்கு பின்னாடி வந்து இருந்திருக்காங்க. மகாலட்சுமி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சுபாஷ் வந்து போயிருக்காங்க. என்னால தெள்ள தெளிவா ஸ்கெட்ச் வந்து போட முடியுது. அது மட்டும் இல்லாம நேத்து ஏதோ கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தான்னு சொன்னான்லப்பா, அது கோயிலுக்குலாம் போல. அந்த ஜோசியர் முன்னாடி தான் வந்து நின்றுருக்கா. சீதா வந்து முத்தாரம்மனா, அவங்க நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி தான் வந்து என்னையும், சீதாவையும் பிரிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஜோசியர வச்சு இது மாரி ப்ளே பண்ணியிருக்காங்க. சீதா அப்பயே சொன்னா, நான் தான் இதெல்லாம் உண்மை இல்லன்னு நம்புனேன். ஆனா கடைசியில வந்து சீதா தான் என்னைக்குமே ஜெயிக்கிறா. மகாலட்சுமி நீ இப்படி பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோனே, வாங்க சித்தி, சித்தப்பா எந்த அளவு தப்பு பண்ணியிருக்காங்களோ, அந்த தூண்டுகோல் பண்ணதுனால உங்களுக்கு இதில பங்கு இருக்கு. வாங்க போலாம் அப்படின்னு சொன்னோனே, அவங்களால பேரதிர்ச்சியா வந்து இருக்காங்க. சீதா அப்படி இந்த குடும்பத்துக்கா என்ன தப்பு பண்ணிட்டா? உங்களுக்கு சீதாவ பிடிக்கல. அதனால என்ன வேணாலும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எத்தன எத்தன வேஷம் உங்கள திருத்திக்க சொல்லி ஏகப்பட்ட வாட்டி சொல்லியும் கூட நீங்க கேட்கல. கடைசியா உங்க தங்கச்சி மாரி நான்சி வேடத்துல வந்தீங்க. அப்பயும் என்ன ஆச்சு? நீங்க தோத்து தான் போனீங்க. அதுவே உங்க மேல வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சு. அதுலேருந்து நான் தான் உங்கள காப்பாத்தி விட்டேன். சரி இந்த விஷயத்த பெருசா கொண்டு போவாதீங்கன்னு சொல்லி, எல்லா இடத்துலயும் பேசி உங்கள சேவ் பண்ணேன். ஆனா இந்த வாட்டிலாம் சேவ் பண்ணலாம் வாய்ப்பே இல்ல. அப்படி என்ன சீதா வந்து உங்க மேல மிகப்பெரிய பழிய போட்டுட்டாளா? இல்ல உங்கள மாமியாருன்னு நெனச்சாளா? சீதா இந்த குடும்பத்துக்கு நல்லது தான பண்ணா. ஆனா சீதாவ பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க இது மாரிலாம் பண்றதெல்லாம் எந்த வகையில நியாயமா போச்சு? இத்தன நாளா வந்து சீதாவ புரிஞ்சுக்காம இருந்ததெல்லாம் தப்பு தான். எங்க சித்தி எந்த அளவுக்கு வந்து கீழலாம் போக மாட்டாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஆனா குடுகுடுப்புக்காரன வச்சும் நீங்க தானே ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஆமா பாஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து மகாலட்சுமி தான் இருப்பாங்க. ஆனா கடைசியில இது மாரி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. மகா இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றேன், நல்லது பண்றேன்னு தான் இத்தன நாளா நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பல்ல தெரியுது, உன்னோட ஈகோக்கு கீழ தான் நாங்க எல்லாரும் இருந்திருக்கோம். மகாலட்சுமி சொன்னா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்னு ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் வந்து முடிவெடுத்தோம்னா, உன்னோட அதிகாரத்த பார்த்து பயப்படல. நீ எந்த முடிவு எடுத்தாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான். கடைசியா அஞ்சலிக்கு ஒரு மாப்பிள பார்க்குறேன்னு சொல்லி எவ்வளோ மோசமா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நடந்துக்கிட்ட. கடைசியில அஞ்சலி வந்து தப்பிச்சுட்டா. அதே மாரி தான் நீ ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட பிடிவாதத்துகள ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் தவிர, இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கவே இல்ல. சேது நீங்களா சொல்றீங்க? இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்பன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல உனக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து ராம் வந்து சீதா கழுத்துல தாலி கட்டுனது பிடிக்காம தான் இருந்துச்சு. எனக்கும் பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா சீதாவோட நல்ல குணத்த வந்து புரிஞ்சுகிட்டு, நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன். நீ ஏன் ஏத்துக்கல? எனக்கும் தான் கோவம் இருந்துச்சு. நான் மாறலையா? ஆனா நீங்க 3 பேரும் சேர்ந்து சொத்துல தான் இருந்திருக்கீங்க. சீதா கிட்ட சொத்து வேணும்னு கேட்டா, அவளே எழுதி குடுத்துருப்பா. அத விட்டுட்டு ஏகப்பட்ட சதித்திட்டம். அப்படின்னு நம்ம சேதுராமன் வந்து வெளுத்தெடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்றேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா? செந்தூர வச்சு சீதா வந்து அனுப்பிச்சு வைக்கலான்னு இருந்தாங்கல்ல. நானு, துரை, சத்யா 3 பேர காப்பாத்தணும்ல. இதுக்கு பின்னாடி அர்ச்சனா தான் இருக்காங்க. அப்படின்னு அந்த உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. என்னடா சொல்ற? இது முன்னாடியே தெரியுமா? ஆமா.
செந்தூருங்கிற ஒருத்தரை வந்து நான் துரத்திட்டு போயிட்டே இருந்தேன். அவர் ஃபோனை வந்து விட்டுட்டாங்க. உடனே அந்த ஃபோன்லேருந்து பார்த்தா, அர்ச்சனா மேடம்னு போட்டிருந்துச்சு. ஃபோன் பண்ணா, "என்னடா இது மாரி பண்ணிட்டியாடா? அவள ஏதாவது பண்றா" அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அர்ச்சனா வாய்ஸ் தான் கேட்டுச்சு. அதனால தான் என்னால அன்னிலேருந்து ஜீரணிக்கவே முடியல. அதனால தான் சொத்த வந்து முதல்ல ஷேர்லேருந்து எல்லாம் சீதா பேர்ல வந்து எழுதி வச்சோம். இதுதான் உண்மைப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிடுறாங்க. இத முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ம சேதுராமன், "அப்பனா யாருமே இந்த வீட்ல இருக்க தகுதி வாய்ந்த ஆள் கிடையாது. அர்ச்சனா நீ வீட்ட விட்டு வெளியில போ. இல்லாட்டி அர்ச்சனாவும் சேர்த்து கூட்டிட்டு போடா. இந்த குடும்பம் அப்பயாவது வந்து நல்லபடியா இருக்கட்டும்ங்கிற மாரி அந்த இடத்துல சுபாஷ் வந்து பேசுறாங்க. சேது, நாங்க தெரியாம செஞ்சுட்டோம். ஓ! தெரியாம செய்யணும்னா என்ன செய்யலாம்? ஏதோ ஓரளவு செய்யலாம். அதுக்குன்னு நீங்க எல்லா காரியத்தையும் வந்து வேற லெவல்ல பிளான் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா எப்படி? ராம், என்னையா நீ உள்ள உன் கையால கூட்டிட்டு போற? அந்த தர்ம சங்கடத்த நான் உனக்கு குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரூம்குள்ள வந்து போறாங்க. எப்போதும் போல அவங்க கையில வந்து ஒரு பொருள் வச்சுக்கிட்டு இருக்கத காட்டுறாங்க நம்ம மகாலட்சுமி. உடனே, "சரி ராம், உனக்கு நான் எப்போதும் வந்து தர்ம சங்கடத்த குடுக்க மாட்டேன். நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. என்ன சித்தியா பார்க்கல. நீ என்ன என் அம்மாவா தான் பார்த்த. சில பல தப்பெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சு தான் தப்பு பண்ணியிருக்கேன். சித்தி கதவ தொறங்க, கதவ தொறங்கங்கிற மாரி பேசுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சீதாலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னது மகாலட்சுமி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டது. உடனே வந்து எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2, 3 வருஷம் கழிச்சு ராமோட குழந்தைங்க, ராம் எல்லாரும் சந்தோஷமா, நிம்மதியா இருக்கிற மாரி காட்டுறாங்க. பொண் குழந்தை தான் பொறக்குது. பேர் வந்து மகாலட்சுமின்னு தான் வைக்கிற மாரி காட்டி, இந்த எபிசோட அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. சுபம்னு போட்டாங்க. சீசன் 2 கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருதுன்னு.